ஐபேட் வெறும் 2000 ஆக்சுவலி என்ன கதைனா ரீசெண்டாக பார்த்தோன்னா நம்ம பல்லவ சந்தைக்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு ஒரு கடையில் சுற்றி பார்க்குறப்போ வந்துட்டு அங்கே வித்தியாசமாக ஒரு பொருள் நம்ம கண்ணில் பிடிச்சாங்க. என்னென்னு பார்த்தோன்னா வந்து ஐபேட் தாங்க அது. ஐபேடில் 7th ஜென்னு. அது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இருந்துச்சு. இதில் வந்து ஐக்ளோ லாக் எதுவுமே போட்டுல அவங்க. சரி ஓகே பக்காவாக தான் இருக்குது. எவ்வளோன்னு கேட்டதுக்கு அவர் ஒரு 5000 பக்கம் சொல்லுவார்னு பார்த்தேன். ஒரு 2000 தான் சொன்னார். சரி ஓகே வாங்கிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நமக்கு தேவைப்படாது. ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டிருந்தோம். அவன் இப்போ காசு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. பக்கத்தில் ஒரு கடையில் பார்த்தோன்னா ஐஃபோனில் பழைய ஜென் இது செகண்ட் ஜென் நினைக்கிறேன். செகண்ட் ஜென் ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்தா அது கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு. அதே கடையில் நிறைய ஃபோன்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்க்குற அளவுக்கு அது அந்த அளவுக்கு எல்லாமே பழைய மாடல் தான் வச்சுருந்தாங்க. அதுவுமே டிஸ்பிளே போய் அந்த மாதிரி தான் கண்டிஷனில் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம வேறு ஏதாச்சும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஐபேட் ஐஃபோன் வாங்க வரல. ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டான். அவன் ஏதாவது கம்மியாக கிடச்சா பாருன்னா அவனும் இப்போ வேணான்னு சொல்லிட்டான். சரி ஓகே இன்றைக்கி நமக்கு அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வச்சுங்க. ஓகே இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் என்னென்னு பார்க்கணும் மறக்காம பேஜை ஃபாலோ வச்சுக்கோங்க. போய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.